ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் அவர் பதவியில் இருப்பது குறித்து மத்திய அமைச்சர் தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் தொடக்க விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், ஆனால் பழம்பெரும் கட்சியான திமுகவை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்று கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்கள் காரணமாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, விரிசல் வராது என்று எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பவர்களின் கனவு பலிக்காது என்றும் அவர் கூறினார். தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மரியாதை நிமித்தமாக தமிழக ஆளுநரை சந்தித்ததை தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி, ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னரும் அவர் பதவியில் இருப்பது குறித்து மத்திய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் வேண்டுமென்றாலும் தமிழகத்திலே வரலாம். அது அதை போட்டிகளை நாங்கள் தவிர்க்க முடியாது, வர வேண்டும். அப்படி மக்களுக்கு உழைப்பதற்கு எல்லாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தை கடந்த பல ஆண்டுகளாக மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். மக்களுக்காக நாங்கள் செய்திருக்கிற சேவைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த கூட்டணிக்கு தான் உண்டே தவிர வேறு யாருக்கு. முதன்மை செயலாளராக இருந்தவர் தலைமைச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மரியாதை நிமித்தம் அவர் தலைமைச் செயலாளர் ஆளுநரை சந்திக்க வேண்டும். எனவே அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பை தவிர வேறு ஒன்று. தேனி அருகே மழைப்பகுதியிலிருந்து இறங்கி வந்த கரடி ஒன்று கிராமப் பகுதிக்குள் நுழைந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலைப்பகுதியிலிருந்து திடீரென இறங்கி வந்த கரடி ஒன்று கிராமப் பகுதிக்குள் நுழைந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் கரடியை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.